நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சென்னையில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வரக்கூடிய அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விசிகவினருக்கு எதிராக வழக்கறிஞர்கள் திரண்டு உயர்நீதிமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் கள நிலவரம் என்னவா இருக்கு? வணக்கம். தற்போது பார் கவுன்சில் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தற்போது இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்பு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவர் மீது விசிகாவினர் தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். குறிப்பாக திருமாவளவன் ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அந்த நீதிமன்ற வளாகத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். அவ்வாறு புறப்பட்டு சென்ற போது அவரது வாகனம் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் இரண்டு தரப்புக்கும் பேச்சுவார்த்தை முற்றி பிறகு அது கைகலப்பாக மாறியது. குறிப்பாக வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மீது விசிகாவினர் சில பேர் தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்படுகின்றது. இதன் காரணமாக அந்த வழக்கறிஞர் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் அவர் மீது காவல்துறை, அதாவது அவர் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையில் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து காவல்துறை தாமதப்படுத்தி வருகிறது என்று சொல்லி வழக்கறிஞர்கள் இன்று உயர்நீதிமன்றத்திற்கு வெளியிலே போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த பகுதியில் வேகமாக வந்த விசிகா வாகனம் ஒன்று, விசிகா கொடி பொருத்திய வாகனம் ஒன்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது மோதுவது போல வந்ததாகவும், போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த சிலரின் கால் மீதும் அந்த காரினுடைய சக்கரங்கள் ஏறியதாகவும் சொல்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்தவர்கள் உடனடியாக சாலையிலே வந்து நின்று விட்டார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த சாலையில நின்று முழக்கங்களை எழுப்பியவர்கள் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்திற்கு நடந்து வந்து தற்போது பேரணியாக பார் கவுன்சில் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பார் கவுன்சில் முன்பாக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். அதாவது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வழக்கறிஞர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டிய பார் கவுன்சில் ஏன் அமைதி காக்கிறது? நம்முடைய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பவரை இதே வளாகத்திற்கு வெளியிலே வைத்து 4-5 பேர் தாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் மீது நாங்கள் காவல்துறையிலே புகார் கொடுத்திருக்கிறோம். ஆனால் காவல்துறை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பார் கவுன்சிலாவது உரிய அழுத்தங்களை கொடுத்திருக்க வேண்டும், தமிழக அரசிடம் முறையிட்டிருக்க வேண்டும், காவல்துறையை இன்னும் சில அழுத்தங்கள் கொடுத்து வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது போன்ற எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பார் கவுன்சில் தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்காகத்தானே உங்களுக்கு வாக்களித்து பார் கவுன்சிலுடைய தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகளிலே நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். ஒரு சக வழக்கறிஞருக்கு ஏற்பட்ட தாக்குதலை கூட நீங்கள் நியாயம் கேட்க மாட்டீர்கள், உரியதை விசாரிக்க மாட்டீர்கள் என்று சொன்னால் பிறகு எதற்காக இந்த பார் கவுன்சில் இருக்கிறது என்று பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கத்தினரும் வந்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் பொறுத்தவரையிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள், பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள். ஆனால் கட்சி மற்ற அமைப்புகள் என்ற அடையாளங்களை எல்லாம் விடுத்துவிட்டு சக வழக்கறிஞருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, அதனால் நாங்கள் வழக்கறிஞர்கள் என்ற அடிப்படையிலே வந்திருக்கிறோம், இதற்கும் கட்சிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் பார் கவுன்சில் அலுவலகத்தின் உள்ளே செல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் பேரிகார்டுகளை கொண்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தடுப்புகளை மீறி செல்ல முயற்சி செய்து வருகிறார்கள். தற்போது வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் சென்று கொண்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.